டியூஸ்டே ஒரு லாங் லீவுக்கு அப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் என்னெல்லாம் பண்ணேன்ட்டு இந்த வீடியோவில் இருக்குது. அதே மாதிரி நான் 2 ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து காரா சேவை, அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று ஓம்பொடி. ஸோ இதுவும் பண்ணேன். அதுக்கப்புறமா இடியாப்பத்துக்கு மாவு வந்து ஊற வச்சு மேலே காய வச்சு அரைச்சும் இருக்கேன். ஸோ இது லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து டியூஸ்டே. இன்றைக்கி வந்து குழந்தையோட ஸ்கூலுக்கு நான் என்னென்னா லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க போகிறேன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி ஃப்ரைடே லீவு, சாட்டர்டே, சண்டே, அதுக்கப்புறம் மண்டேவும் ஸ்கூல் லீவ் தான். ரொம்ப நாள் லீவ் கழிச்சு இன்றைக்கி தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. நான் அதனால் காலையில் எழுந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக பண்ணிக்கலான்ட்டு நான் நைட்டே வந்து நட்ஸ் ஊற வச்சிட்டேன். ஸோ நட்ஸ்லாம் அரைச்சிட்டு ஸ்மூத்தி மாதிரி தான் கொடுக்க போகிறேன். என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் இது. ஸோ இது நான் வந்து இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஹெல்த்தி லன்ச் பார்த்தீங்கன்னா நான் பச்சை பயிர் வந்து நான் நேற்றுக்கே ஊற வச்சு தண்ணி இருத்திட்டு முளைக்கட்ட வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் வந்து இன்றைக்கி கிரேவி பண்ண போகிறேன். அவ்வளோ முளைக்கட்டல கொஞ்சம் முளை கட்டியிருக்கு. கொஞ்சம் கிரேவி பண்ணிவிட்டு பொரியலுக்கு வந்து வெண்டைக்காய், அதுக்கப்புறம் அவரைக்காய் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு காய் இல்லைட்டா 2 காய் பண்ணிடுவேன். ஸோ எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். நான் பச்சைப்பயிரை வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கலாம். ஸோ ஆனால் இது ஸ்டிக்கியாக இல்லை, எனக்கு அவ்வளோவா முளைக்கட்டல. ஸோ இது ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா காய்கறிக்கு என்னெல்லாம் தேவை அதை தான் எடுத்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வெண்டைக்காய் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன்னா கட் பண்ண போது அந்த ஸ்டிக்கினஸ் இருக்காது. ஸோ அதனால் அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சேன், கடாய். எதுக்குன்னா அந்த பச்சைப்பயிர் கிரேவி. ஸோ அந்த டைமில் இந்த வெண்டைக்காயெலாம் கட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோன்னே இதில் வந்து கொஞ்சம் நான் சீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ கொஞ்சம் அவரைக்காய் தான் எடுத்து தோல்லாம் உரித்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்புத்தூள், கொஞ்சோண்டு தான் நான் குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன், காரம் அதிகமாக சேர்க்க மாட்டேன். அதுக்கப்புறமா இந்த பச்சை பயிர் நான் வேகலாம் வைக்கல, டேரெக்டாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு நல்லா குக் பண்ண வச்சுட்டேன். இது குக்காக போதே சைடில் வெண்டைக்காய் பொரியலும் நான் ரெடி பண்ணிட்டு தான் இருந்தேன். வெண்டைக்காய் வந்து நான் மூடி போட்டு நல்லா குக் பண்ணுவேன். ஸோ அதை நல்லா குக் ஆகிட்டோன்னே இதில் மஞ்சத்தூள், குழம்புத்தூள், அதுக்கப்புறமா உப்பு, நம்மளுக்கு மசாலா நம்மளோட இஷ்டம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிட்டே இருந்தோன்னா அந்த ஸ்டிக்கினஸ்லாம் போயிட்டு இது நான் யூஸ் பண்ணுறது அயன் தவா. ஸோ அதனால் ஸ்டிக்கினஸ் இல்லாமல் நல்லா குக் ஆகிடும். ஸோ வெண்டைக்காய் பொரியல் எடுத்து வச்சுட்டு நான் கிரேவி தான் செக் பண்ணேன். கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். ஸோ அதனால் மூடி வச்சுட்டு ஸோ கொஞ்சம் டைம் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் இட்லி அரிசிக்கு மாவுலாம் ஊற வச்சுட்டேன். எனக்கு கொஞ்சம் ஆஃப்டர்நூன் ஒரு 11 o'clock அந்த மாதிரி அடித்தா நைட் டின்னருக்கு யூஸ் ஆகுமே சொல்லிட்டு கொஞ்சம் அரிசி, பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சேன். ஊற வச்சோடனே எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ அதில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு லைட்டாக வதக்கிட்டு தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சோண்டு ஊற்றிட்டு மூடி போட்டு குக் பண்ணணும். ஸோ இந்த டைமில் பக்கத்தில் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து வச்சுட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் காலியாக இருக்கக்கூடாதுன்ட்டு நான் ரைஸ் வந்து ஊற வச்ச ரைஸ் வச்சுட்டேன் சாதம் வடிக்க. அப்படியே இட்லிக்கு அரிசிலாம் எடுத்து வச்சிருந்தோம்ல அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா சீக்கிரமாக ஊற வச்சு தான் சீக்கிரமாக அரைக்க முடியும்னு எடுத்து வச்சேன். ஸோ அவரைக்காய் பொரியலுக்கு வந்து நான் வந்து இந்த நல்லா குக் ஆகிட்டோன்னே ஃபைனலாக தேங்காய் மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இல்லை வெங்காய தக்காளி சேர்க்கல. ஸோ அதனால் ஃபைனலாக தேங்காய் மட்டும் சேர்த்தேன். இந்த மாதிரி வேக வச்சு பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஸ்டீம் கூட பண்ணிக்கலாம். ஸோ அது பாத்திரம் வந்து மோஸ்ட்டாக நான் தேய்ச்சிட்டே இருப்பேன். ஸோ அதை தான் ஷிங்கில் பாத்திரமே இல்லை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் நைட்டே வந்து சியா சீட்ஸ், அதுக்கப்புறம் அந்த பாதாம் பிசின், இந்த நட்ஸு எல்லாமே ஊற வச்சுருந்தேன். ஸோ நட்ஸு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு இதில் வந்து நான் வந்து 3 பனானா சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாமே நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா மிக்சியில் அடிக்க போது நல்லா அறியும். ஹனி ரொம்ப சேர்க்கல, கொஞ்சோடு தான் சேர்த்தேன். ஏன்னா பனானாவோட ஸ்வீட்னஸே அதிகமாக இருக்கும். ஸோ காலையில் குழந்தையோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஸ்மூத்தி தான் கொடுத்தேன். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் அந்த ஊற வச்ச பாதாம் பிசின், சியா சீட்ஸ், போமோகிரானேட்லாம் கொடுத்துட்டு லைட்டாக ஹனி மேலே போட்டு கொடுத்தேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது தான். லஞ்சுக்கு வந்து நான் வந்து காய் வந்து வெண்டைக்காய் பொரியல் தான் கொடுத்தேன். ரைஸ் வந்து கம்மியாக தான் கொடுப்பேன். ரைஸில் வந்து பச்சைப்பயிர் கிரேவி ரெடி பண்ணதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் லஞ்ச் கொடுத்தேன். ஸ்நாக்ஸ் வந்து ஆப்பிள். ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து பிடிச்ச காய் ஏதாச்சும் பண்ணி வச்சுருந்தேன்னா ரைஸில் காய் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவா. ஸோ குழம்பு வேண்டாம்னு சொல்லிவிடுவா. ஸோ ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா ரைஸ் எடுத்துகிட்டு பச்சரிசி வாங்கியிருந்தேன். அதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். ஏன்னா நல்லா வெயில் அடிக்கிறது, விட்டேன்னா வந்து காய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு காரா சேவை தான் பண்ணேன். இதுக்கு வந்து நான் வந்து கரெக்டாக 250 grams கடலை மாவு எடுத்தேன்.
அதுக்கப்புறம் அரிசி மாவு வந்து ஒரு 150 கிராம்ஸ். ஸோ இதுலேயே வந்து கொஞ்சோண்டு வந்து ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா ஓமம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். பெருங்காயம், அப்புறம் வந்து நான் வந்து குத்து மதிப்பாக 8 கிராம்ஸ் ஆட் பண்ணேன். எப்படி இருக்குது சால்ட் செக் பண்ணலான்ட்டு. ஆனால் கரெக்டாக இருந்துச்சு சால்ட்டு. மிளகு வந்து கொஞ்சோண்டு ரொம்ப பவுட்ரால் லைட்டாக இடித்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டு அதையும் நல்லா மேஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து சூடான எண்ணெய் ஊற்றணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கடாயில் நான் வந்து இந்த முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு அதை ஹீட்டாக வச்சுட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்ருந்தேன். இந்த சாம்பார் வெங்காயம்லாம் 2 கிலோ 100 ஸோ 1 கிலோ என்னமோ வாங்கிட்டு வந்தேன். ஸோ எல்லா காய்கறியும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இவ்வளோ காய் வாங்கினாலும் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வாங்குவேன் எல்லா காயும். பொரியல் மட்டும் எப்போவுமே ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரே பொரியல் பண்ணாலும் பண்ணுவேன். ஸோ குழம்பு மைட் பி வேரி ஆகலாம். ஆனால் காயை வந்து பண்ண காயை நான் திருப்பி பண்ணுவேன். ஸோ காயை அதிகமாக வாங்குறத பற்றி யோசிக்க மாட்டேன். ஸோ அந்த காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸோ இந்த மாவு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணேன். இந்த கார சேவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எல்லாத்தையும் ஒன்றா நம்ம சில்லி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஏன்னா கடலை மாவு வந்து கொஞ்சம் தண்ணியிலே கம்பைன் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைய போது கையில் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். ஆனால் மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டு நான் மூடி இது வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு இந்த பெரிய ஓட்டை இருக்கிற மோல்டாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கை வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை தொட்டால் கையிலலாம் ஒட்டவே ஒட்டாது. இந்த முறுக்கு ப்ரெஷருக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மாவு உள்ளே போட்டுட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆகிட்டோன்னே ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த காரசேவ் ரெடி. ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம ஏன்னா அரிசி மாவு சேர்த்துருக்கோம். கொஞ்சம் ஈக்குவல் குவான்டிட்டி எடுப்பாங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஆனால் கம்மியாக சேர்த்ததே நல்ல கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா வந்து அரிசி மாவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேர்த்தாலே நல்ல கிறிஸ்பினஸ் வரும். ஸோ இது ஒரு ஹாஃப் குவான்டிட்டிக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த காரசெல்லாம் போட்டுகிட்டே இருக்க போது நான் என்ன பண்ணேன்னா, பாதியில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஊற வச்ச அரிசியை வந்து அந்த பச்சரிசி தண்ணியில் இறத்திட்டு வெயிலில் போய் காய வச்சேன். ஏன்னா வெயில் போடுச்சுன்னா வராது. டியூஸ்டே அன்றைக்கி நல்லா வெயில். ஸோ அதை கொண்டு போய் மேலே காய வச்சுட்டு கீழே வந்துட்டு மிச்ச காரசேவெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஓம் பொடி தான் பண்ணேன். ஓம் பொடி நான் அடிக்கடி பண்ணியிருக்கேன். இது வந்து 250 கிராம்ஸ் நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு கைப்பொடி வந்து அரிசி மாவு. இதில் வந்து கொஞ்சோண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி தூள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயம். உப்பு வந்து நான் எப்போவுமே 6 கிராம்ஸ் பண்ணுவேன். நான் நிறைய வாட்டி இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் இந்த வாட்டி 5 கிராம்ஸ் போட்டுட்டு இந்த மாவெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா பிசையணும். இதுவும் வந்து காரசேவு மாதிரி தான். நல்லா மாவு இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கையில் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒட்டாது. ஸோ இந்த ஓம் பொடிக்கு வந்து இந்த மோல்டு பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் சின்ன சின்னதாக வரணும். ஸோ மோல்டு மாற்றிட்டு மறுபடியும் இந்த காரசேவ் பண்ண ஆயிலில் தான் நான் இந்த ஓம் பொடியும் பண்ணேன். இதுக்கப்புறம் இந்த ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா 2 ஓம் பொடியும் காரசேவ் 2மே பண்ணிட்டேன். ஸோ இந்த காரசேவ் பார்த்திங்கன்னா எனக்கு மொத்தமாக வந்து 475 கிராம்ஸ், 474 கிராம்ஸ் அந்த மாதிரி கிட்ட வந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் இனிமேட்டு உடைக்கணும். ஸோ இந்த ஓம் பொடியும் இந்த காரசேவ் 2மே உடைச்சேன். ஓம் பொடி வந்து நான் மெஷர் பண்ணல. ஏன்னா வந்து நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஆயில் வேறு இதுக்கு எக்ஸ்ட்ரா ஆயில் நான் யூஸ் பண்ணல. இருந்த ஆயிலே சுட்டதால் லாஸ்ட்டு கொஞ்சம் ஓம் பொடிலாம் கொஞ்சம் எண்ணெயாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அதை வந்து நான் மெஷர் பண்ணலை. இதை ரெடி பண்ணி வச்சுட்டு என்னோடய லன்ச் தான் சாப்பிட்டேன். லஞ்சுக்கு வெண்டைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்ச கொஞ்சம் இந்த ஸ்நாக்ஸ் ஓம் பொடி, காராசே 2மே போட்டேன். அப்புறம் ரைஸ், கொஞ்சம் இந்த பச்சைப்பயிறு நிறைய சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெள்ளரிக்காய். ஸோ இதுதான் என்னோடய லன்ச் முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்ச சாப்பாடு பாத்திரம் எல்லாமே காலி. ஸோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். ஏன்னா ஃபுல்லாக எண்ணெய் கரை இந்த முறுக்கு அதெல்லாம் செஞ்சதால். ஸோ எல்லாத்தையும் தொடச்சிட்டு இந்த மிக்ஸி எல்லாமே தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஷிங்க் எல்லாத்தையும் வாஷ் பண்ணேன். ஸோ முடிஞ்ச லெவலுக்கு வேலை பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு வந்து அன்றைக்கி மூடு சரியில்லை. கொஞ்சம் எதுவும் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலை பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் மொட்டை மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் இந்த அரிசிலாம் எவ்வளோக்கு எல்லா வேலையும் ஸ்லோவாக பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள ஸ்லோவாக அந்த டே எனக்கு போச்சு. ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயம் எனக்கு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ அன்றைக்கி அப்படி தான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே வந்துட்டு இந்த ஃப்ரூட், இந்த மங்குஸ்தான் நினைக்கிறேன், இதை
அதுக்கப்புறம் மங்குஸ்தான், லீச், கொஞ்சம் ஆப்பிள்லாம் சாப்பிட்டேன். இது ரொம்ப டேஸ்ட். எனக்கு இந்த மங்குஸ்தான் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் ஸ்வீட்னஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதை கொஞ்சம் இந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து கொஞ்சம் பச்சைப்பயிறு கிரேவி இருந்துச்சு, அது சூடு பண்ணி டப்பாவில் மாற்றிருக்கேன். வேணும்னா தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிப்பேன். இப்போ மாவு தான் அரைக்க போகிறேன். இது வந்து நான் மார்னிங் ஏஞ்சோடனே ஊற வச்சேன். நைட்டு வந்து ஏதாச்சும் டின்னர் தோசை இட்லி ஊற்றிக்கலான்ட்டு. மார்னிங் டைம் இல்லை, கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் பண்ணதா இல்லை. அதனால் ஈவினிங் அரைச்சோன்னா நாளைக்கு காலையில் பிடிச்சிடும். நாளைக்கு இட்லி தோசை ஏதாச்சும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ தான் அரைக்க போகிறேன். ஊற வச்ச உளுந்து, வெந்தயம், அதுக்கப்புறம் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சி வச்சிடுவேன். ஃபஸ்ட்டு உளுந்து தனியாக அரைப்பேன், கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரைஸ் வந்து 4 கப். அதனால் வந்து அது என்ன பண்ணுவேன்னா 2 பேட்சாக செப்பரேட் பண்ணி அரைச்சிப்பேன். ஸோ இப்போ 2 பேட்சாக செப்பரேட் பண்ணதால் அரைச்சது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணணும். நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா நாளைக்கு என்ன மாவு தேவையோ அதை சின்ன பாத்திரத்தில் இது மாதிரி ஊற்றி வச்சுட்டு கையில் மிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இதை நெக்ஸ்ட் டே நல்லா புளிச்சிடும். ஸோ என்னோடய அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த மாவை எப்படி புளிச்சிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ நைட் டின்னர் வந்து மாவுலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சப்பாத்தி தான் போட்டேன். ஸோ நைட் டின்னர் சப்பாத்தி, கொஞ்சம் அந்த பச்சைப்பயிறு கிரேவி இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ஒரே ஒரு முட்டை மட்டும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த காய வச்ச மாவுலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது இடியாப்பம், கொழுக்கட்டை எல்லாமே பண்ணலாம். ஸோ இது ஒரு லாங் வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.